நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸ் வோல்டேஜ்னா என்ன, லைன் வோல்டேஜ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஃபேஸ் அண்ட் லைன் வோல்டேஜை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வோல்டேஜ்னா என்னென்னு பார்த்துருவோம். ஃபேஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் சிஸ்டமில் ஒரு ஃபேஸ், அதாவது RYBன்னு 3 ஃபேஸ் இருக்குது. அதில் சிங்கிள் ஃபேஸ், ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில வரக்கூடிய வோல்டேஜ் தான் ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வோல்டேஜை வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணி எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். RYB நியூட்ரல் அப்படின்னு 4 லைன் எடுத்துட்டோம். அப்புறம் நம்மளுக்கு வோல்டேஜை ரீட் பண்ணுறதுக்காக 3 வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். செப்பரேட்டாகவே ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இருக்குது. இந்த வோல்ட்மீட்டர் டெர்மினல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா S1 S2ங்கிற நேமில் இருக்குது. இப்போது இந்த ஆர் ஃபேஸோட வோல்டேஜ், அதாவது ஆர் ஃபேஸில் இருந்து ஒரு வயரும் நியூட்ரலும் எடுத்துகிட்டு இந்த 1வது வோல்ட்மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த வோல்ட்மீட்டரில் வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஃபேஸோட வோல்டேஜ் நம்மளுக்கு ரீட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒய் ஃபேஸும் நியூட்ரலையும் கொண்டு போயிட்டு செகண்டாக இருக்கக்கூடிய வோல்ட்மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் S1 S2 டெர்மினலில். இப்போ இந்த வோல்ட்மீட்டரில் ஒய் ஃபேஸில் வரக்கூடிய வோல்டேஜ் ரீட் ஆகும். ஒய் ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடப்பட்ட வோல்டேஜ். அடுத்ததாட்டு பி ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில வோல்டேஜ் பி ஃபேஸ்க்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய வோல்ட்மீட்டரில் ரீட் ஆகும். S1 S2 டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த வயரை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இண்டிவிஜுவலாக வரக்கூடிய ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம 3 ஃபேஸுக்கும் தனித்தனியாக வோல்ட்மீட்டர் பயன்படுத்தியிருந்தோம். இப்போ இந்த மெத்தட் இப்போ பயன்படுத்துறதில்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் வோல்ட்மீட்டரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ லைன் வோல்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். லைன் வோல்டேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த லைன்ஸ், RYB அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஆருக்கும் ஒய்க்கும் இடையில, அதாவது RYயை நம்ம லைன் 2 லைன் அப்படின்னு சொல்கிறோம். பிட்வீன் த லைன்ஸ், ஆருக்கும் ஒய்க்கும் இடையில வரக்கூடிய வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் அப்படிங்கிறோம். இப்போ இந்த லைன் வோல்டேஜுக்கு அதே மாதிரி RYB நியூட்ரல்னு வயர் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு ஒரே ஒரு வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா 4 பொசிஷன் செலக்டார் சுவிட்ச் பயன்படுத்துகிறோம். இந்த செலக்டார் சுவிட்சோட டெர்மினல் சைடில் கொடுத்துருக்குறேன். இதில் என்னென்ன இருக்கும் பார்த்திங்கன்னா RYB இன்புட் இருக்கும். அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா S1 S2ங்கிற டெர்மினல் இருக்கும். இந்த S1 S2 டெர்மினல் தான் வோல்ட்மீட்டரில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த 4 பொசிஷன் செலக்டார் சுவிட்சுக்கு RYBங்கிற கேபிள் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த செலக்டார் சுவிட்சில் இருந்து S1 S2 டெர்மினலை வோல்ட்மீட்டரோட S1 S2 டெர்மினலோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த செலக்டார் சுவிட்ச் ஆஃப் பொசிஷனில் இருக்குது. இது நீங்கள் ரைட் சைடில் பாருங்கள், RYங்கிற இண்டிகேஷன் இருக்குது. அப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா YBன்னு இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா BRன்னு இருக்குது. இப்போ நீங்கள் RYயில் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஃபேஸுக்கும் ஒய் ஃபேஸுக்கும் இடையில என்ன வோல்டேஜ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு வோல்ட்மீட்டரில் ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாட்டமில் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒய் ஃபேஸுக்கும் பி ஃபேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்மளுக்கு ரீட் பண்ணும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா BRன்னு இருக்குது. ஸோ BRயில் ஸ்விட்ச் பண்ணும்போது பி ஃபேஸுக்கும் ஆர் ஃபேஸுக்கும் இடையில என்ன வோல்டேஜ் ரீட் ஆகுது என்ன வோல்டேஜ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத வோல்ட்மீட்டரில் ரீட் பண்ணலாம். இந்த 4 பொசிஷன் செலக்டர் சுவிட்சை வச்சுட்டு நம்ம லைன் வோல்டேஜ் ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். அடுத்ததாட்டு ஃபேஸ் அண்ட் லைன் வோல்டேஜ், இதை எப்படி மெஷர் பண்ணலாம். RYB நியூட்ரல் லைன் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு வோல்ட்மீட்டர் ஒன்று எடுத்துட்டோம். லைன் வோல்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா 4 பொசிஷன் செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணோம். இப்போ ஃபேஸ் அண்ட் லைன் வோல்டேஜில் பார்த்திங்கன்னா 7 பொசிஷன் செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். இந்த செலக்டர் சுவிட்சில் L1N, L2N, L3N அப்படின்னு ரைட் சைடில் இருக்குது. L1, L2, L3 அப்படிங்கிற என்ன பார்த்திங்கன்னா RYB 3 ஃபேஸை தான் லைன் 3 லைன் சொல்லி இண்டிகேட் பண்ணுது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா L1 to L2, L2 to L3, L3 to L1 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ லைன் 1ங்கிறது R, L2ங்கிறது Y. அப்போ RY, YB, BR அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் லைன் 1, லைன் 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட டெர்மினல்ஸ் கொடுத்துருக்குறேன். இன்புட்டில் பார்த்திங்க அப்படின்னா RYB நியூட்ரலும் இதில் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு முந்தின 4 பொசிஷன் செலக்டார் சுவிட்சில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் தேவையில்லை. ஏன்னா அது லைன் வோல்டேஜ் தான் செக் பண்ணணும். பிட்வீன் த லைன் மட்டும் தான் பார்த்தோம்.
இந்த செலக்டர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் லைன் வோல்டேஜ் ரெண்டையுமே வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நியூட்ரலும் இதுக்கு வந்து வேணும். வோல்ட்மீட்டரில் S1 S2ன்னு 2 டெர்மினல் இருக்குது. இப்போது இந்த செலக்டர் சுவிட்சுக்கு இன்புட்டில் ROB நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த செலக்டர் சுவிட்சோட அவுட்புட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா S1 S2 டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு வோல்ட்மீட்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த செலக்டர் சுவிட்சை நீங்கள் L1N அந்த பொசிஷனில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைன் 1 அப்போது R ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில் என்ன வோல்டேஜ் வருதோ அதை வந்து நம்ம இந்த வோல்ட்மீட்டரில் ரீட் பண்ணலாம். L2Nல ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா Y ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில் என்ன வோல்டேஜ் வருதுங்கிறது ரீட் ஆகும். L3Nல ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா B ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கு இடையில் என்ன வோல்டேஜுங்கிறது ரீட் ஆகும். லெஃப்ட் சைடில் பாருங்கள் L1 to L2ன்னு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்விட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா R ஃபேஸுக்கும் Y ஃபேஸுக்கும் இடையில் வரக்கூடிய லைன் வோல்டேஜ் அதை வந்து நம்ம இதில் வோல்ட்மீட்டரில் ரீட் பண்ணும். L2 L3யில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Y ஃபேஸுக்கும் B ஃபேஸுக்கும் இடையில் வரக்கூடிய வோல்டேஜ் வந்து வோல்ட்மீட்டரில் ரீட் ஆகும். L3 L1ல பார்த்தீங்க அப்படின்னா B ஃபேஸுக்கும் R ஃபேஸுக்கும் இடையில் என்ன வோல்டேஜுங்கிறது வோல்ட்மீட்டரில் நமக்கு ரீட் ஆகும். இப்போ வந்து அட்வான்ஸில் இதுக்கு பதிலாட்டு மல்டி ஃபங்க்ஷன் மீட்டர் MFMன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ், கிலோவாட் ஹவர், பவர் ஃபேக்டர் இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து அதில் வந்து நம்மளுக்கு ரீட் பண்ணும். அந்த மாதிரி அட்வான்ஸ் மீட்டர்ஸ்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து அவைலபிளில் இருக்குது. இருந்தாலும் இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி வயரிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.